ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷர்ட்டெல்லாம் சைஸ் சின்னதாக போயிடுச்சுனாலோ இல்லை வெளுத்து போயிடுச்சுனாலோ தூக்கி போடாமல் கிச்சனுக்கு ஒரு சூப்பரான பொருளாக யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டன்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா சரி பண்ணி நேராக வச்சுக்குங்க. இதில் ஸ்டிச்சிங்கெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட் கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த காலர்லேருந்து அப்படியே கிராஸாக வர மாதிரி கட் பண்ணுங்க. காலரை விட்டு கொஞ்சம் தள்ளிக்கிங்க. இதுக்கு பர்ஃபெக்டாக அளவெல்லாம் இருக்கணுங்கிறது கிடையாதுங்க. சும்மா கிராஸாக கட் பண்ணுங்கள். அந்த கை ஷேப்புக்கே அந்த கிராஸ் இருக்கும். அதை விட கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி விட்டுருங்க. கையோடு சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு சைடு கட் பண்ணியிருக்கேன். இதே போலவே அந்த சைடும் கிராஸாகவே கட் பண்ணி விட்டுக்கணும். காலரை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி மட்டும் கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஒரு அளவு. இப்போ ரெண்டு சைடுமே கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்தது பின்னாடி அந்த காலருக்கு பின்னாடி கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணணும். இதில் ஸ்டிச்சிங்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. ஜஸ்ட் கட் பண்ணி விட்டோம்னா போதும். ரெண்டு சைடில் காலருக்கு பின்னாடி கிராஸாக இந்த எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, அந்த காலரோட பட்டன் மட்டும் போடாமல் அப்படியே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பின்னாடி நாட் கட்டுறதுக்காக இந்த மாதிரி கயிறு ஏதாவது ஒரு இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது குழந்தைகளோட ட்ரெஸ்லாம் பேக் சைடு கட்டுறதுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது கூட எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ரோப்பு எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிங்க. தைக்க கூட தேவையில்லைங்க, பின் பண்ணால் போதும். இல்லை ஸ்டாப்லர் இருந்தால் கூட ஸ்டாப்லர் பண்ணிக்கிங்க. நான் எனக்கு சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி குத்தி விடுறேன். இதே போலவே ரெண்டு சைடும் ஒரே அளவாக வர மாதிரி குத்திக்கிங்க. கொஞ்சம் மேலே கீழே உங்களுக்கு எப்படி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி அளவு பார்த்து நீங்கள் பின் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் ரெண்டு சைடும் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிச்சன் ஆப்ரன் ரெடி ஆயிடுச்சு. கடையில் இது காசு கொடுத்து வாங்காமல் சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஷர்ட்டை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 2-3 கூட நீங்கள் செஞ்சு வச்சு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ரோப் கட்டிக்கிங்க. உங்களுக்கு பாத்திரம் கழுவும் போது இல்லை சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஆப்ரானா. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.